அம்மா இது வந்து பட்டர்ஃப்ளைமா. ஆ இதை வந்து இப்படி சுற்றி விட்டால் பறக்கும். ஆ அப்படியா? ஆமாம். இப்போ பாருங்களேன். எங்கே சுற்றி விடு. இந்த இப்போ சுற்றி விட்டேன்னா இப்போ பாருங்க எப்படி பறக்குன்னு பாருங்க. இப்போ வந்து பாருங்க இது சூப்பராக பறக்குது. எப்படி பறக்குதுன்னு பார்த்தீங்களா? வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா பறக்கிற பட்டாம்பூச்சி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டிங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி எப்படி பறக்குதோ அதே மாதிரி பறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டாம்பூச்சி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டுக்கம்பி வந்து கொஞ்சம் மூலம் தேவைப்படும். ஸோ அதுக்காக கட்டுக்கம்பி எடுத்துக்கோங்க. அதுபோக வந்து ஒரு ரப்பர் பேண்ட் தேவைப்படும். ஸோ அதனால் ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்டைப்பெட்டி இல்லாட்டினா சார்ட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நல்லா பறக்கும். ஸோ அதுக்காக இது இருந்தாலே போதும், பட்டர்ஃப்ளை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கட்டுக்கம்பியை வந்து ஒரு 16 சென்டிமீட்டர் வந்து அளவு வச்சு அதை வந்து வெட்டிக்கோங்க. நான் வந்து வைக்கிற அளவு வந்து ஃபுல்லாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு 16 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு வந்து வச்சு கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி இதை வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் 16 சென்டிமீட்டருக்கு அளவு வச்சு வந்து இதை வந்து வெட்டிக்கிறேன். வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுக்கம்பி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம வந்து அந்த மேலே வந்து ப்ரொப்பலருக்கு ஒரு இது மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதை வந்து சமபாதியாக வச்சு வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மடிங்க. அப்போனா தான் வந்து பெண்டு விழுகாமல் ரொம்ப ஒரு மாதிரி வந்து விழுகாது. இந்த மாதிரி வச்சு மெதுவாக வந்து இழுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த முனை வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு ப்ரொப்பலர் மாதிரி இது வந்து சுற்றும். ஸோ அதுக்காக இங்கே கீழே உள்ளதுமே கொஞ்சம் பார்த்து இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ரொம்ப சப்படையாகிடக்கூடாது. இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். இதை மட்டும் பார்த்து வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் அளவு வந்து இருக்கிற அளவுக்கு வந்து கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி வந்து வெட்டிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம வந்து கீழே உள்ளதை வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 20 சென்டிமீட்டர் வந்து வெட்டிக்கோங்க. வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதை கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஒரு 4 சென்டிமீட்டர் ஸ்கேலை வந்து அளவு வச்சு ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு வந்து வச்சுட்டு அதை வந்து மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் முனையில் வந்து சுற்றி ஒரு சுற்றணும். இந்த மாதிரி சுற்றி இருக்கணும். ஊக்கில் வந்து ஒரு வந்து இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து சுற்றி விட்டுட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து இங்கிட்டு பெண்டாக வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பெண்டு விழுகிற மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அதை மடக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சைடு வந்து அந்த ஹோல் இருக்கும், இந்த சைடு வந்து நம்ம வந்து மடக்கி விட்டுருப்போம். இதே மாதிரி வந்து இதையும் வந்து மடக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த லெவலுக்கு வந்து மடக்கி விட்டுட்டோம். இந்த மாதிரி தான் வந்து மடக்கி விடணும். இப்போ வந்து நம்ம வந்து மடக்கி விட்டாச்சு. மடக்கி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த சைடு டைரெக்ஷனில் வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடிக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அங்கே கம்பி இருக்கணும். அதுக்கடுத்து இன்னொருக்க வந்து இந்த சைடு வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்பி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே வந்து இந்த சைடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து கட்டு கம்பியை வந்து மடக்கி விட்டுக்கோங்க. வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ரப்பர் பேண்டை சுத்தம் மூலம் கொஞ்சம் வந்து நெளியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த லெவலுக்கு வந்து பண்ணுறோம். அதுக்கடுத்து ஈஸி தாங்க. இதை வந்து இன்னொருக்க வந்து மடித்து விட்டு நடுவில் வந்து இருக்கிற மாதிரி மட்டும் செஞ்சு விட்ருங்க. இப்போ கொஞ்சம் தான் நான் வந்து வெட்டி விட்டேன் எக்ஸ்ட்ரா இருந்தனால. அதுக்கடுத்து மடித்து விட்டு அந்த கம்பி வந்து நடுவில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து அதை மடித்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி நடுவில் வர மாதிரி வச்சுட்டு அந்த நடு பீஸை வந்து கொக்கி மாதிரி இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ அதை கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி வந்து அந்த கொக்கி இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து மடித்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து நடுவில் அந்த இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு தான். இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். அந்த இதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நடுவில் ரப்பர் பேண்டை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரப்பர் பேண்டை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. ரப்பர் பேண்டை வந்து நான் இந்த மாதிரி வந்து 2ஆக மடிச்சுட்டு அதை வந்து அந்த ஹோல்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கொக்கியில் வந்து இப்படி மாட்டி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆயிரும். நம்ம அதுக்கு ரெக்கை மட்டும் இனிமேல் ரெடி பண்ணணும். இப்போ சாம்பிளுக்கு நல்லா சுற்றி பார்த்துக்கோங்க, நல்லா சுற்றுதான்னு மட்டும். இப்போ வந்து நான் சுற்றி பார்த்துட்டா நல்லா சுற்றுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரெக்கை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வட்டத்துக்கு வந்து வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் அளவு வச்சு சும்மா நார்மலாக அரை வட்டத்துக்கு வச்சுக்கோங்க. அது போக வந்து பட்டர்ஃப்ளைக்கு வந்து ரெக்கை அந்த இது கீழே உள்ளது ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் வந்து அந்த இது வந்து வெட்டிக்கோங்க.
நான் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மட்டும் வெட்டிக்கிறேன். வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒட்ட தான் போகிறோம். ஒட்டுறது வந்து பார்த்திங்கன்னா செல்லோ டேப்பையே யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். அதுவே போதுமானது தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி தான் வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி தான் வச்சு ஒட்டினா கரெக்டாக இருக்கும். நான் கீழே இருக்க கூட சின்னதாக செஞ்சுருக்கேன், நீங்கள் பெருசாக கூட செஞ்சுக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும். செல்லோ டேப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டிட்டு அதை வந்து வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு அதை நார்மலாக அங்கே இருக்கிற மாதிரி வந்து உள்ளக்க வந்து வச்சு ஒட்டிக்கோங்க நல்லா. நான் இந்த மாதிரி பொசிஷனில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இன்னொன்னையும் வந்து ஒட்டிக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரெக்கை வந்து ப்ரொப்பலர் மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். அதையும் வந்து நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணியே வந்து ஒட்டிக்கிறேன். இதுவே போதும். இது இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டைரெக்ஷன்லேயும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி வந்து அந்த ரப்பர் பேண்டை மட்டும் உள்ளக்க வந்து வச்சு அந்த கொக்கியில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கொக்கியில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து எப்படி வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணி பார்க்கலாம், எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. இதில் வந்து அந்த ப்ரொப்பலர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாற்றி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வந்து அந்த சைடு இருக்குது, ஒன்று இந்த சைடு இருக்குது. இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுற்றிக்கிறேன் நல்லா. நான் வந்து கிளாக் வைஸில் தான் சுற்றுறேன். கிளாக் வைஸில் சுற்றினோம்னாலே போதும். இந்த மாதிரி வந்து சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நல்லா ரப்பர் பேண்ட் வந்து டைட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் பறக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து சுற்றியாச்சு. இப்போ விட்டுடலாம். இப்போ வந்து நான் வந்து விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உடனேயும் பட்டர்ஃப்ளை வந்து சூப்பராக வந்து பறந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொருக்க வந்து விட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து லைட்டாக ரப்பர் பேண்ட் வச்சாலே இந்த லெவலுக்கு வந்து பறக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா மேலே வரைக்கும் பறக்கும். அதையும் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து சும்மா நார்மலாக வந்து சுற்றிக்கிறேன். இப்போ சுற்றிட்டு வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து விடலாம். இப்போ பாருங்கள், இந்த லெவலுக்கு வந்து பறக்குதா. இப்போ வந்து நல்லா ரப்பர் பேண்டை வந்து சுற்றிக்கலாம். இப்போ பட்டர்ஃப்ளை வந்து எப்படி பறக்குதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா மேலே வரைக்கும் பறக்கும். இதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் எந்த லெவலுக்கு வந்து சுற்றுறீங்க அந்த இதில் தான் இருக்குது. அது போக ப்ரொப்பலரை வந்து கரெக்டாக வந்து டைரெக்ஷன் வந்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து பறக்கும். இப்போ பாருங்கள், சூப்பர். இப்போ எவ்வளோ நல்லா ஹைட்டாக வந்து பறந்துட்டு வருதுன்னு பாருங்கள். அது பறக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இது அங்கிட்டு வந்து போயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.